பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பு. அரஃபாவுடைய நாள் மற்றும் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சம்பந்தமான விஷயங்கள் கூறப்படுகின்றது. துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாளுக்கு அரஃபாவுடைய நாள் என்று கூறப்படும். அரஃபா நாளுக்கும் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுக்கும் ஹதீஸ்களில் அதிகமான சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாளுக்கு பிரத்யேகமான சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்காரியங்களை அல்லாஹ் பிரியப்படுவது போன்று வேறு எந்த நாட்களிலும் பிரியப்படுவதில்லை என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்பட்ட வணக்கங்கள் இதர நாட்களில் செய்யப்படும் வணக்கங்களை விட அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானதாகும். இரவு இந்த 10 நாட்களில் நோக்கப்படும் ஒரு நோன்பு ஓராண்டு நோக்கப்பட்ட நோன்புக்கு சமமாகும். இந்த 10 நாட்களின் இரவுகளில் செய்யப்படும் வணக்கங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் செய்யப்படும் வணக்கங்களுக்கு சமமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் அரஃபா நாளில் நோன்பு நோட்பாரோ அது அவருடைய முந்தைய ஓராண்டின் சிறிய பாவங்களுக்கும் பிந்தைய ஓராண்டின் சிறிய பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கும் என நான் அல்லாஹ் தஆலாவின் மீது ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறினார்கள். அரஃபா அதாவது துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுக்காக ஒரு மாபெரும் கடமை, அதாவது அரஃபாவில் தங்குவதை கடமையாக்கினான். மேலும் நமக்காக இந்த 9ஆம் நாளில் நஃபிலான நோன்பை பிரத்யேகமாக நிர்ணயம் செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளில் தனது எத்தனை அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறானோ அத்தனை அடியார்களை வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. ஒரு பக்கம் இந்த சிறப்புகளை பாருங்கள், மறுபக்கம் நமது அசட்டை பாருங்கள். எவ்வளவு பெரிய கைசேதம்! இது வெறும் அரஃபாவுடைய நாளில் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதிலும் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நிமிடங்கள், அவற்றில் அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் பக்கம் விசேஷமான கவனத்தை செலுத்துகின்றான். மேலும் கருணையும் அருளும் பொழிகின்றான். ஆனால் நாமோ மிக பெரும் மறதியிலும் அசட்டையிலும் இருந்து வருகிறோம். உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் நம்மிடம் நேரம் உள்ளது. ஆனால் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதற்காக மட்டும் நம்மிடம் நேரம் இல்லை. என்ன இது கைசேதத்திற்குரிய விஷயம் அல்லவா? எனவே நாம் நமது வாழ்க்கையை பற்றி அக்கறை கொள்வது நம் மீது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அரஃபாவுடைய நாளிலிருந்து இன்னொரு அமலையும் நாம் செய்தாக வேண்டும். அதற்கு தக்பீரே தஷ்ரீக் என்று கூறப்படும். தக்பீரே தஷ்ரீக்குடைய வாசம் இதுவாகும்: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை துல்ஹஜ் பிறை 9 அன்று ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஆரம்பித்து துல்ஹஜ் பிறை 13 அன்று அசர் தொழுகை வரை கூறப்பட வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை ஆண்களும் பெண்களும் தக்பீரே தஸ்ரீக்கை கூறுவது வாஜிபாகும். ஆண்கள் சற்று சப்தமாக இந்த தக்பீரை கூற வேண்டும். பெண்கள் சப்தத்தை தாழ்த்தி கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் வாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.